இந்த வாரம் ரால என்னெல்லாம் நடந்ததுன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். கிளாஷ் இன் பாரிஸ்ல செத் ராலன்ஸ் பெக்கி லிஞ்ச் உதவியோட மேட்ச் வின் பண்ணிருப்பாங்க. சோ இதே ரோஸ் பண்ற விதமா ஜே யூசோவும் லெலே நைட்டும் பேசி அங்க என்ட்ரி தர பிரான்ஸ் நைட் மேட்சும் கேக்குறாங்க. சோ இத அக்செப்டும் பண்ணிக்கிறாங்க. தொடர்ந்து கபுக்கி வாரியர்ஸ்க்கும் ரக்கேல் அண்ட் ரோக்சனுக்கும் பாத்தீங்கன்னா டாக் டீம் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச்ல வின் பண்றாங்க. செகண்ட் வீக் நடக்க போற ரால பாத்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் மேட்சுக்கு போலாம். ஆல்ரெடி ரக்கேல் அண்ட் ரோக்சன் நிறைய மேட்ச் போட்டதுனால இந்த மேட்ச் எப்படி இருந்தாலும் கபுக்கி வாரியர்ஸ்க்கு சாதகமா தான் அமையும். ஸ்டோரி லைனும் அப்படிதான் இருந்துச்சு. சோ அதேபடி பாத்தீங்கன்னா கபுக்கி வாரியர்ஸ் வின் பண்ணாங்க. அதை தொடர்ந்து டாக் டீம் சாம்பியனான ஃபின் பேலருக்கும் டிராகன் லிங்க்கும் 1-on-1 மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச் பார்க்கிறதுக்கு சூப்பராவே இருந்தது. ஃபின் பேலர் வழக்கம் முறை வெளியில இருக்க அவரோட பார்ட்னர் மெக்டோட ஹெல்ப்போட பாத்தீங்கன்னா இந்த மேட்சை வின் பண்றாரு. எனக்கு ஃபின் பேலர் ஹீலரா இருக்கிறத விட ஃபேஸா இருக்கிறப்ப ரொம்பவே பிடிச்சிருந்தது. பிகாஸ் நான் அந்த டீமன் ஃபின் பேலரை ரொம்பவே மிஸ் பண்றேன். நீங்க யாராச்சும் அப்படி மிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நியூ டே கிரேசன் வாலர் வெர்சஸ் தி வாரியர்ஸ் அண்ட் பேண்டாக்கு மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச் பார்க்கறப்பே தெரியுது வார் ரைடர்ஸ் அண்ட் பேண்டா பாத்தீங்கன்னா ரொம்பவே பலமாய்ந்தவங்களா இருக்காங்கன்னு. சோ ஈஸியாவே சேவியர் ரூட்டை பின் பண்ணி இந்த மேட்சை வின் பண்ணிடுறாங்க. இதை தொடர்ந்து இந்த வீக் ரால பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மேட்ச் தான் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் டாமினிக் மிஸ்டேக்கும் ஏஜே ஸ்டைலுக்கும். இந்த மேட்ச்ல மோஸ்ட்லி ஏஜே ஸ்டைல் சாம்பியன்ஷிப் கைப்பற்றுவாருன்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருந்தது. பட் ஆனா அது மாதிரி நடக்கவே இல்ல. நல்லா போயிட்டு இருந்த மேட்சை பாத்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல்ஸ் கெடுக்கிற விதமா அமெரிக்கானோ எல்கிராண்டா வந்து முடிச்சு விட்டாரு. WWE டைட்டிலுக்கு போற அளவுக்கு திறமை பிடிச்ச ஏஜே ஸ்டைல் இப்போ இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் கூட வின் பண்ண முடியாம இருக்கிறது சோகத்தை தான் உண்டாக்குது. பட் இருந்தாலும் டாமினிக் கிட்ட தோக்குறது பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அருவருக்கத்தக்க செயலா இருக்கு. சிஎம் பன்க்கும் பெக்கி லிஞ்சும் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசிக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு பேரையும் ரோஸ் பண்ணிக்கிறாங்க. இடையில பேசிட்டு இருக்க வேற பெக்கி லிஞ்ச் சிஎம் பன்க்கு அரைஞ்சிடுறாங்க. பட் சிஎம் பங்க் எதுவுமே பண்ணல. அங்க இருந்து நடந்து போயிடுறாரு. இந்த இடத்துல என் தலைவர் ராண்டி இருந்தா என்ன நடந்திருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதை தொடர்ந்து நம்ம எதிர்பார்த்த டாக் டீம் மேட்ச் நடக்குது. ஜே யூசோ எலே நைட் வெர்சஸ் பிரான்ஸ் பிரதர். இந்த மேட்ச்ல ஆல்ரெடி ஜே யூசோ பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த கிளாஷ் இன் பாரிஸ்ல நிறைய ஸ்பேர் வாங்கியிருப்பாரு. அதனாலேயே அவர் வயித்துல வேற பேண்ட் வேற கட்டி இருக்காரு. கொஞ்சம் வீக்காவும் இருக்காரு. சோ முழுக்க ஜே யூசோவை டார்கெட் பண்ணி இந்த மேட்சையும் முடிச்சு விட்டுறாங்க பிரான்ஸ். வின் பண்றதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஜே யூசோவை அட்டாக் பண்றதை இவங்க விடல. பாத்தீங்கன்னா சுனாமி போட்டு தாக்கிட்டு இருக்காரு. ஜே யூசோவை காப்பாத்துறதுக்காக அவரோட ட்வின் பிரதர் ஜிம்மி யூசோ சேர் எடுத்துட்டு வந்துடுறாரு. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னா ரோமன் ரெயின்ஸ் மறுபடியும் ஒரு பெரிய ரிட்டர்ன் தரணும். அது எப்பன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட்.